ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனாலையோ என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றதான் பார்த்தரலாம். நம்பர் 1, இந்த பச்சை கற்பூரமை எப்பயுமே நம்மளோட பூஜை ரூமில் வையுங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், கொஞ்சமாக தண்ணி நம்ம எப்பவுமே வீட்டில் வீடு துடைப்போம், இல்லை கழுவி விடுவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமில் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நசுக்கியோ இல்லை தூள் பண்ணியோ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக கொஞ்சமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னா வீட்டில் சண்டை வராது, ஒரு நல்ல ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, கற்பூரத்தோட நம்ம இந்த பச்சை கற்பூரம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடும்போது தீபாரணை காட்டினோம் அப்படின்னா சாமியோட சக்தியும் கடவுளோட ஆசீர்வாதமும் இன்னுமே நமக்கு அதிகரித்து வரும்னு சொல்கிறாங்க. நாலாவது, ஸ்கூலுக்கு போகிற பசங்களோ இல்லை காலேஜ் போகிற பசங்களுக்கோ அவங்களோட பேக்கில் சும்மா ஒரு துண்டு போட்டு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல படிப்பு சக்தியும் ஞானமும் இன்ட்ரெஸ்ட்டும் வரும்னு சொல்கிறாங்க. சாம்பிராணி போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாம்பிராணி போடும்போது கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் போடுங்க. நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போகும், நல்ல சக்தி எல்லாம் உள்ளே வரும். சாம்பிராணி போட பழக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக இனிமேல் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு மஞ்சள் துணி எடுத்து நல்லா இறுக்கமாக கட்டி நம்ம வீட்டு வாசக்காலுக்கு வெளியே கட்டி வச்சுருங்க. நம்ம என்ன கண்டிஸ்டியாக இருந்தாலும் அது எதுவுமே உள்ளே வராது. இதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணாலும் ஓகே தான், இல்லை எல்லாமே ட்ரை பண்ணாலும் ஓகே தான். நம்பிக்கை இருந்தால் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.